ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் கோவிலில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும்? கடகராசிக்காரங்க, நானும் கோவிலுக்கு போறேன், எல்லா விதமான பிரார்த்தனையும் பண்றேன், கவலையே படாதீங்க. இது மாதிரி நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க. கடகம்ங்கிறது கடகராசி நீர் தத்துவ ராசிங்க, நீர் ராசி. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அபிஷேகத்திற்கு தேவையான இறைவனுடைய அபிஷேகத்திற்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம், தேன் வாங்கி கொடுக்கலாம். அதாவது நீர்மமா இருக்கக்கூடாது, நீராக இருக்கக்கூடிய பொருட்கள். சரியா, இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது எனக்கு வசதி இல்லை அப்படின்னா, அந்த கோவில்ல இறைவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி பிடிச்சு கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த தண்ணீரை பிடித்து கொண்டு நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி எளிமையா வழிபாடுகள் எல்லாமே பண்ணுங்க. இல்லைங்க, நான் அரச மர விநாயகருக்கு நான் என்ன பண்ண எப்படி வழிபாடு பண்றது? தண்ணீரை ஊற்றி நீங்க அதாவது சில பேர் பண்ணுவாங்க, 108 குடம் ஊத்துன, 24 குடம் ஊத்துன எல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நீர் ஊற்றி வழிபாடு செய்தால், இல்லை கோவிலை சுற்றி தண்ணீர் தெளித்து இது மாதிரியான வழிபாடுகள் செய்வது, அப்புறம் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீர்மோர் கொடுக்கறது, பானகம் கொடுக்கறது, இது மாதிரி நீர் சம்பந்தமான பொருட்களை நீங்க கொடுத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி அனைத்து காரியங்கள் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி சேரும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.